யூஸ்வலா என்னன்னா இப்போ நீங்க இந்த ஈவென்ட் வந்திருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து போட்டோகிராஃபர் ஒரு கேண்டடா ஷாட்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்ல போர்ட்ரேட் எடுத்திருப்பாங்க தனியா கூட்டிட்டு போய். அப்ப இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்னு கிளைண்ட் கிட்ட கூப்பிட்டு கேட்பீங்க, இல்லாட்டி எங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா, இப்படி ஒரு QR கோட் ரெஜிஸ்டர் பண்ணி உங்க போன்ல நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணோம்னா உங்களை ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லும். செல்ஃபி எடுத்து நீங்க அதில் உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு முதல்ல உங்களுக்கு ஒரு லிங்க் வந்துடும். நாங்க இந்த ஈவெண்ட் முடிச்சு ஒரு 2 daysல ஃபைல்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபோட்டோவை வியூ பண்ணி பார்த்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். முதல்ல எல்லாம் யூஸ்வலாக கார்பரேட் பண்ணுவாங்க. மோர் தென் கார்பரேட் இங்கே தான் நிறைய பேர் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி அழகாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிக்சர் தேவைப்படுங்கிறதுனால வி brought up this concept. 5 மாதம் 6 மாதம் கழிச்செல்லாம் ஃபோட்டோ கையில் வரும். அதை பார்க்குறதுக்கே பெருசாக இருக்கும். ஃபோட்டோ டுடேவோட ஸ்பெஷல் அதுதாங்க. எதுவுமே வந்து இந்த சொல்லுவாங்கல்லங்க, வடை சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அந்த மைண்ட் செட் இருக்கிற ஆள் நான். நம்மளுக்கு அதனால் டெலிவரியும் இமீடியட்டாக போகணும். ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் டெலிவரி பண்ணுறது, இமீடியட்டாக ஸ்டேஜில் எடுத்தோன்னு டெலிவரி பண்ணுற மாதிரி எதுவும் எல்லாமே குயிக்காக போகணுங்கிறது தான். ஸோ நம்ம போகிறோம் ஈவெண்ட் முடிச்சுட்டு ஒரு ஒன் டே அடுத்த நாள் நம்ம அந்த ஈவெண்ட்டில் எடுத்த எல்லா ஃபோட்டோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்காட்டி நம்ம கிளைண்ட்டுக்கு ஃபுல்லாக பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு செல்ஃபி பூத் செட்டப்புங்க ப்ரோ. இன்றைக்கி வரவங்களுக்கெல்லாம் அந்த செல்ஃபி மோகம் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி ஓகே அதோட மெமரியாக இருக்கட்டும் ஒரு செல்ஃபி பூத். ஸோ இந்த கார்னர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸாக ஃபன்னாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் இப்படி உங்க கிளைண்ட் சொன்னால் அது மாதிரி எனக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வேணும் இல்லைங்க ப்ரோ, நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நீங்களா எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க. இது எக்ஸ்ட்ரா பத்தி பண்ணது மட்டும்தான், ஒரு ஸ்கெட்ச் மட்டும் தான் கிளையண்ட்டுக்கு கமிட் பண்ணது. மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி தான். வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கும்ல, நம்ம அது மட்டும் தானே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டோரி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுல்ல. அதனால் அதோட டைட்டில் மட்டும் காமிச்சிடுறோம், அதான் அந்த ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் இந்த படம் தெரியும். ஒரு பொண்ணோட வெட்டிங்கிறது முதல்ல எல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 ஃபேமிலி ஜாயிண்ட் ஆகிறது, ஒரு கப்பல் அப்படிங்கிறத தாண்டிங்க ஒரு ட்ரீம் வெட்டிங்கிறத இன்றைக்கி விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரீமை எடுத்து அவங்க கிட்ட காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம வச்சுக்கணும். இப்போ இதுக்காக ஒரு 1 வீக்கா எவ்வளோ ஒரு 10 days தூக்கு முடிச்சிருப்போம். ஓகேங்களா, இது ஒர்க் பண்ணது மட்டும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா மொத்தம் நாங்கள் செக்லிஸ்ட் போடும்போது 1420 என்னமோ வந்துச்சுங்க டோட்டல் ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ அத்தனை விஷயத்தையும் மிஸ் ஆகாமல் இங்கே கொடுக்கணும்னா அந்த டீமுக்கு ஃபுல்லாக நம்ம கன்வே பண்ணணும் நம்ம டீமுக்கு. ஆனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, கடந்த காலத்துக்கு போக முடியாது, அந்த நேரத்தை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் இந்த ஃபோட்டோ வீடியோ இந்த டெக்கர்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தன்னோட பிள்ளைங்க வரும் சந்ததியினர் வந்து இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடந்த கால நினைவுகளுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். 30% போனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பாதுகாப்பு பெட்டகமாக வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த ஒரு அவேர்னஸ் வந்துருக்குல்ல. இது எப்படி இன்றைய தலைமுறைட்ட எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி உள்ள வராங்க? பிரைட் அண்ட் க்ரூம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், ஒரு டாக்டர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 6-7 years முன்னாடி இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஃபோட்டோகிராஃபி கிடையாது. பட் இன்றைக்கி அந்த பிரைட் அண்ட் க்ரூம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப மெமரபிளான விஷயம். நம்ம அந்த 1 dayல அதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. அப்போ நம்ம ரெண்டாவது இந்த ஃபோட்டோ வீடியோ பார்க்கும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கிடைக்குங்காட்டி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதும் தயாராக இருக்கிறாங்க. அதே டைம் என்னைக்கு பிரைடோட கைக்கு ஒரு வெட்டிங் வந்துச்சோங்க, அதுக்கப்புறம் தான் அது க்ரியேட்டிவாக மாறுச்சு. அப்பா அம்மா கையில் இருக்கும்போது அது ஒரு ரிச்சுவல், ஒரு ட்ரெடிஷ்னலாக மட்டும்தான் இருந்த ஒழிய இவ்வளோ க்ரியேட்டிவாக சீரீஸில் இல்லை. அதுக்கு 100% காரணம் பிரைடு தான். ஏன்னா ஒரு 6 months முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஸ்டாவில், பிரிண்ட்ரெஸ்ட்ல எல்லாம் வந்து எந்த மாதிரி காஸ்டியூம், எந்த மாதிரி டெக்கார் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் செலக்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அந்த 6 month அவங்க கலெக்ட் பண்ணுற விஷயங்களை எடுத்து தான் அந்த ட்ரீம் வெட்டிங்கே பண்ணுறாங்க.